நீங்கள் இதுவரைக்கும் தையல் கலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் அருகிலுள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு டிசைனிங் ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லீவில் வந்து நம்ம 2 டிசைன் சேர்த்துருக்கோம். இந்த ஸ்லீவை நம்ம தைக்கும்போது வளைவான பக்கத்தில் மட்டும் தைக்கும்போது கொஞ்சம் பார்த்து தைக்கணும். இந்த ஸ்லீவை வந்து நம்ம தைக்கும்போது மேட்சிங் கிளாத்தில் தான் தைக்கணும். அப்போ தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த ஸ்லீவை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லீவை வந்து 2ஆக மடிக்கணும். ஸ்லீவுக்கு உயரம் வந்து நான் 6 இன்ச் எடுத்துருக்கேன். கொஞ்சம் வண்ணமாக இருக்கவங்களுக்கு துணிக்கு உயரத்தை நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவுக்கு மேலே நம்ம 1/2 இன்ச் குறிக்கணும். இந்த 1/2 இன்ச்சுக்கு கீழே இருந்து நான் 2.5 இன்ச்சு குறிச்சிருக்கேன். இந்த 2.5 இன்ச்சுக்கு சென்டரில் 1 இன்ச் குறித்து வளைச்சி கோடு போடணும். இந்த 1 இன்ச் எதுக்கு குறிக்கோன்னா நம்மளுக்கு கரெக்டான வளைவு அளவு வரதுக்காக. அடுத்து நம்ம இப்போ வளைச்சி கோடு போட்ட துணியை கட் பண்ணி எடுக்கணும். அடுத்து இந்த துணியை நம்ம பேப்பர் கேன்வாஸில் வச்சு சுற்றியும் லைன் போடணும். அடுத்து இதை சுற்றி 1/2 இன்ச் இருக்கிறது மாதிரி சுற்றியும் லைன் போடணும். இதில் வந்து நடுப்பக்கத்தில் உள்ளதையும் வெளிப்பக்கத்தில் உள்ளதையும் மட்டும்தான் கட் பண்ணணும். நம்ம கோடு போட்ட பக்கம் தான் நமக்கு தேவையான பகுதி. அடுத்து வந்து பேப்பர் கேன்வாஸை எடுத்து ஸ்லீவ் கலரில் இருக்கக்கூடிய இன்னொரு துணியை எடுத்து இதுக்கு மேலே வச்சு கரெக்டாக சுற்றியும் 1/2 இன்ச் இருக்கிறது மாதிரி கட் பண்ணி விடணும். அடுத்து இந்த 1/2 இன்ச்சையும் சுற்றியும் மடித்து வச்சு தைக்கணும்.
இப்போ வந்து நம்ம பேப்பர் கேன்வாஸ் வச்சு தச்ச துணிக்கு நடுப்பக்கத்தில் உள்ள துணியையும் கட் பண்ணி விடணும். அடுத்து வந்து இந்த பேப்பர் கேன்வாஸ் துணியை ஸ்லீவுக்கு சென்டரில் நம்ம வெட்டி விட்ட பக்கத்தில் வச்சு அதே அளவுக்கு சுற்றியும் தைக்கணும். அடுத்து வளைவான பக்கத்துல எல்லாம் தையல்ல படாமல் கட் பண்ணி விடணும். அடுத்து பேப்பர் கேன்வாஸ் இருக்கக்கூடிய துணியை மொத்தமாக பின்பக்கம் அடித்து வைக்கணும். அடுத்து இந்த வளைவுக்கு விளிம்பில் நம்ம தைக்கணும். இந்த வளைவுக்கு கீழ்ப்பக்கம் இருந்து எவ்வளோ இன்ச் மிச்சம் இருக்குன்னு பார்க்கணும். 3 இன்ச் இருக்கு. இந்த ஸ்லீவுக்கு அடிப்பக்கம் வந்து நான் டிசைன் வைக்கிறதுக்காக இந்த லேஸ் எடுத்துக்கேன். இந்த லேஸுக்கு அகலம் 4 இன்ச். இதை வந்து ஸ்லீவுக்கு பின்பக்கம் வச்சு ஸ்ட்ரைட்டாக தைக்கணும். அடுத்து ஸ்லீவுக்கு முன்பக்கம் திருப்பி தைக்கணும். அடுத்து ஸ்லீவுக்கு முன்பக்கம் திருப்பி லேஸை லைட்டாக மடித்து வச்சு முன்பக்கம் வச்சு தைக்கணும். மூணு இன்ச் உயரத்தில் 4 இன்ச் அகலத்தில் இந்த துணியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த துணியை 2ஆக மடித்து ஓரத்தில் தைக்கணும். அடுத்து இந்த துணியை நம்ம நிமித்துக்கணும்.
இந்த ஸ்லீவில் நம்ம கீழ்ப்பக்கம் வச்சுருந்த கோல்டன் கலரை 2 மடிப்பு இருக்கிறது மாதிரி மடித்து வைக்கணும் சென்டரில். அடுத்து நம்ம இப்போ தைச்ச துணியை இதுக்கு மேலே வச்சு ஸ்லீவை பின்பக்கம் திருப்பி ரெண்டு பக்கம் உள்ள இந்த துணியையும் 2ஆ மடித்து வச்சு கை தையல் போடணும். இந்த டிசைனிங் ஸ்லீவை நம்ம வந்து ஃபேன்சி சாரீ சுடிதாருக்கெல்லாம் ஸ்லீவாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.